நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதிக்கப்படும் என்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் வழியாக இயங்கும் எர்ணாகுளம், பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உட்பட 4 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி வாரணாசியில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், வந்தே பாரத், நமோ பாரத், அம்ரித் பாரத் போன்ற ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய அடித்தளமாக விளங்குவதாக குறிப்பிட்டார். எந்தவொரு நாடும் வளர்ந்த நாடாக உயர அதன் கட்டமைப்பு வசதிகள் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். எர்ணாகுளம், பெங்களூரு வந்தே பாரத் ரயில் கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு ஆகிய ஊர்களிலும் நின்று செல்லும். இதோடு சேர்த்து தமிழகத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷாவுக்கு பேட்டை கையில் சரியாக பிடிக்கக்கூட தெரியாது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரை ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, இந்த நாட்டில் அமித்ஷா, அம்பானி, அதானியின் மகன்கள்தான் பெரிதாக கனவு காண முடியும் என தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு கையில் சரியாக பேட்டை பிடிக்க தெரியாது என்றும் விமர்சித்தார். ஒரு ரன் கூட ஜெய்ஷா அடித்ததில்லை என்றும், ஆனால் உலக கிரிக்கெட்டை அவர்தான் வழிநடத்துகிறார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை முற்போக்கு புத்தக திருவிழா நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு, பெரியசாமி, பொன்முடி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அறிவு திருவிழா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழா வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்பில் 2 நாட்கள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. திமுக வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியை வெகுவாக பாராட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். உலக பொதுமறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்த கொள்கை இளவல் உதயநிதி அவர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன். நான் நினைத்ததை விட சிறப்பாகவே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உதயநிதியின் கொள்கை பிடிப்பான செயல்பாடுகளை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ற குரலுக்கு ஏற்ப செயல்படுகிறார் உதயநிதி. இந்த அறிவு திருவிழாவை இத்துடன் நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்திட வேண்டும். உதயநிதி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்துள்ளார். அவர்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியுள்ளார். கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் படைப்பகத்தை தொடங்கியுள்ளார். தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்களை திறந்துகிறார். இவையெல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் செய்த பணி, நான் விரும்பும் பணி. இதை உதயநிதி செய்யும் காரணத்தால் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தின் முதன்மை தொண்டன் என்ற வகையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று விழாவில் பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுகவை அழிக்க வேண்டும் என நினைப்போரின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், திமுகவை போல் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவை போல் அறிவும் உழைப்பும் தேவை என குறிப்பிட்டார். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான்.
தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்தும் என அறிவித்த பிறகும் அதற்கான நிதியை தமிழக அரசு விடுவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகளுக்கு உண்டான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமத்தை சந்திப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஏன் எவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ள பழனிசாமி, சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என அவதூறு பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விஷம பிரச்சாரத்தை செய்து வருவதாக திமுகவின் அமைப்புச் செயலர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஒரு குற்றம் நடந்த உடனேயே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். விஷம பிரச்சாரத்தை செய்து வரும் பழனிசாமி வெட்கி தலைகுனிய வேண்டும் என குறிப்பிட்டுள்ள RS பாரதி, பழனிசாமியின் வழியில் அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் உண்மையறியாமல் அரசியல் சுயலாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகடைக்காயாக உருட்டிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். அரசுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்து அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர், பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு எந்த சமரசமும் செய்யாது என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜக்தே வெளியிட்ட அறிக்கையில், பெண்களுக்கான இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நலத்துறையின் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் ஆண்கள் சிலர் தொடர்ந்து இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்கி வருவதாக புகார்கள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விதிமீறல்களில் ஈடுபடுவது தெரியவந்தால் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 11,300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,65,000க்கும் விற்பனையாகிறது. இவ்வாண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வந்தது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமாக சவரன் 97,600ஆக உச்சம் தொட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப், சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்புக்கு பிறகு கடந்த சில நாட்களாக தங்கம் சிறிய ஏற்ற இறக்க நிலையிலேயே இருக்கிறது. தங்கம் விலை இம்மாதம் தொடக்கம் முதலே சிறிய ஏற்ற இறக்கத்திலேயே பயணித்து வருகிறது. நவம்பர் 1ஆம் தேதி தங்கம் 1 கிராம் 11,310 ரூபாயாக இருந்தது. 5ஆம் தேதி 11,180ஆக குறைந்தது. தற்போது மீண்டும் 11,300ஆக உயர்ந்துள்ளது. கடந்த அக்டோபர் முதல் வாரத்துடன் ஒப்பிடுகையில் கிராமுக்கு 100 ரூபாய் கூடியுள்ளது. அதே சமயம் கடந்த ஓராண்டில் கணிசமான உயர்வை தங்கம் பதிவு செய்துள்ளது. ஓராண்டில் 55 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் முதல் வாரத்தில் தங்கம் 7,300 என்ற அளவிலேயே இருந்தது. சவரன் 58,400ஆக இருந்தது. தற்போது சவரன் 90,400ஆக உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலையற்ற சூழலால் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்கத்தில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான LICயின் நிகர லாபம் கடந்த காலாண்டில் 32 விழுக்காடு உயர்ந்து 10,053 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. முந்தைய ஆண்டில் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் 7,621 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய LIC இந்த ஆண்டில் அதே 3 மாதங்களில் 10,053 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்துள்ளது. அதானி குழும நிறுவனங்களில் LIC முதலீடு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். இந்த முகாமில் பல்வேறு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நிகழ்வில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 1,414 பத்திரிகையாளர்கள் குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். பணிக்காலத்தில் இயற்கை ஏதும் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து குடும்ப உதவித்தொகை 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். தமிழகத்தில் பீகாரிகளை திமுக இழிவுபடுத்தி வரும் நிலையில் தனக்கு பிடித்த தலைவர் ஸ்டாலின் என தேஜஸ்வி வெட்கமே என்று சொல்வதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார்.
பாகல்பூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமித் ஷா, தேஜஸ்விக்கு மிகவும் பிடித்த ஸ்டாலினின் கட்சிதான் சனாதன தர்மத்தை அவமதித்தது, ராமர் கோயில் கட்டுவதை எதிர்த்தது என்றார். பீகாருக்குள் வரும் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவளிப்பதை தவிர காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என அமித் ஷா தெரிவித்தார். 37 வயதே ஆன தன்னை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க 30 ஹெலிகாப்டர்களில் தலைவர்களை பிரதமர் மோடி களமிறக்கியிருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் பரப்புரையில் பேசிய அவர், யார் முயன்றாலும் தான் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவதை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இவர்கள் அனைவரையும் விட ஒரு பிகாரி வலிமையானவன் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் தேஜஸ்வி யாதவ் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி 20 ஆண்டுகளில் செய்யாததை தங்கள் ஆட்சி 20 மாதங்களில் செய்து காட்டும் என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் தன் மகன் பார்த் பவார் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய புனே நில ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்று தெரிவித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் பார்த் பவாருக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை குறித்து அஜித் பவார் விளக்கம் அளித்துள்ளார். நிலம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டுள்ளதாகவும் தன் மகனோ அல்லது குடும்பத்தினரோ அதற்காக பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அந்த ஒப்பந்தம் மூலமாக நிலம் கைவசப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொண்டவர்கள் உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விதியை நீக்க ராஜஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான முன்மொழிவுகளை பஞ்சாயத் ராஜ் மற்றும் உள்ளாட்சித்துறை அனுப்பியுள்ளது. மாநில சட்டத்துறையின் அனுமதி கிடைத்த பின் 1 மாதத்துக்குள் தடை நீக்கம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணித்தார். முன்னதாக திருச்சூர் ரயில் நிலையத்தில் சுரேஷ் கோபிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரயிலில் பயணித்த அவர் உடன் பயணித்த குழந்தைகளிடம் கனிவுடன் பேசி அவர்களுக்கு சாக்லேட்டுகள் வழங்கினார். கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை மாநிலத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான புரட்சி என்று சுரேஷ் கோபி பாராட்டியதோடு இத்திட்டம் கேரளாவின் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி கல்யாண் பானர்ஜியின் வங்கிக் கணக்கின் மொபைல் எண்ணை மாற்றி 56 லட்சம் ரூபாயை ஒரு கும்பல் அபகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற SBI கிளையில் கல்யாண் பானர்ஜி கணக்கில் ஏராளமான பணம் இருந்தது. இந்த வங்கிக் கணக்கை அவர் தொடர்ச்சியாக பராமரிக்காததை கண்காணித்த சைபர் குற்றவாளிகள் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி மொபைல் எண்ணை மாற்றினர். கல்யாண் கணக்கிலிருந்து 56,39,000 ரூபாயை அபகரித்தனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரும் பகுதியில் பாதுகாப்பு பணியாளர்கள் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளனர். CCTV கேமராவிலும் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகியுள்ளது. இதனால் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் யாரும் தனியாக வெளியில் நடமாட வேண்டாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவை மையமாக கொண்ட முத்தூட் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ் உள்ளிட்ட வங்கிசாரா நிறுவனங்கள் திகைப்பூட்டும் அளவுக்கு 381 டன் தங்கத்தை அடமானமாக பெற்று கையிருப்பில் வைத்துள்ளன. இந்த இருப்பு அளவு இங்கிலாந்தின் அதிகாரப்பூர்வ தங்க இருப்பான 310 டன்னை விட அதிகம். ஒருவேளை கேரளாவின் நிதிசாரா நிறுவனங்கள் ஒரு நாடாக இருந்தால் அவை உலகிலேயே அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் 16வது இடத்தில் இருக்கும். தற்போதைய சந்தை மதிப்பில் இந்த அடமான தங்கத்தின் மதிப்பு 4.6 லட்சம் கோடி ரூபாயாகும். சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அனைத்து அவசர தேவைகளுக்கும் தங்க நகை கடன்களே மக்களின் முதல் தேர்வாக உள்ளது. ரிசர்வ் வங்கியின் கடன் கட்டுப்பாடுகளால் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் நிதி கிடைக்கும் தங்க நகை கடன்கள் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளன. பட்டன் போன் வைத்திருக்கும் மக்களும் பயன்படுத்தும் வகையில் புதிய UPI வசதியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது UPI பரிவர்த்தனையை இணைய வசதி கொண்ட ஸ்மார்ட் போன்கள் மூலமே மேற்கொள்ள முடியும். இந்நிலையில் இந்தியாவில் இணைய வசதி இல்லாமல் பட்டன் போன்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மக்களையும்
டிஜிட்டல் கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் நோக்கில் இந்த புதிய வசதியை IOB அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்காக நெட்வொர்க் பீப்புள் சர்வீசஸ் நிறுவனத்தோடு IOB இணைந்துள்ளது. இந்த UPI பரிவர்த்தனை இணைய வசதி இல்லாமல் குரல் அடிப்படையில் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அரசாங்க நிதி முடக்கம் காரணமாக 5000க்கும் அதிகமான விமானங்கள் வெள்ளிக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. ஒரு மாதத்துக்கு மேலாக ஊதியமில்லாமல் பணியாற்றும் விமான போக்குவரத்து ஊழியர்கள் பலர் விடுப்பு எடுப்பதால் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த 40 முக்கிய விமான நிலையங்களில் விமான போக்குவரத்தை 4 விழுக்காடு வரை குறைக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த வாரம் 10 விழுக்காடு விமான போக்குவரத்து குறைக்கப்படும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டிற்கு செல்லப்போவது இல்லை என அறிவித்திருந்த டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டின் சார்பில் யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் என கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின குடியேறிகள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் மனித உரிமை மீறலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தென்னாப்பிரிக்க மாநாட்டை புறக்கணிப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். G20 அமைப்பிலேயே தென்னாப்பிரிக்கா இருக்கக்கூடாது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். வெள்ளையின மக்கள் கொல்லப்படுவதோடு அவர்கள் நிலங்களும் கைப்பற்றப்படுவதாகவும் இதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கான நிதி உதவிகளை நிறுத்துவதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் பாதிக்கப்படுபவர்களுக்கு அமெரிக்கா அடைக்கலம் தரும் என்றும் டிரம்ப் கூறியிருந்தார். வியட்நாம் நாட்டை தாக்கிய கல்மேகி புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பல ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 16 லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞர் பலத்த காற்று காரணமாக தடுமாறி விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. கீழே விழுந்த அந்த இளைஞர் தன்னை காற்று அடித்துச் செல்வதை தவிர்க்க அருகில் உள்ள சுவர் ஓரம் ஒதுங்கும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. மரபணு தொடர்பான மிக முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான ஜேம்ஸ் வாட்சன் 97வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். மரபணுவின் இரட்டைச் சுருள் வடிவத்தை 1953ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரிக்குடன் இணைந்து ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடித்தார். இது மரபணு தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆராய்ச்சிக்கு 1962ஆம் ஆண்டு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது.